அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயம் எஸ்கே கோபி. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியில் இருக்கேன். திருப்பதினாலே பெருமாள் தான் சொல்லிட்டு எல்லாருக்கும் நமக்கு தெரியும் குழந்தையிலேருந்து. அந்த திருப்பதியில் ஒரு மிகப்பெரிய முருகர் கோவில் இருக்குது. அதை பற்றின காணொளி தான் இது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தனப்பள்ளின்ற ஒரு ஊரில் இருக்குது. திருப்பதிக்கு நேர் எதிரில் நான் ஒரு காணொலியில் சொல்லியிருப்பேன், எங்கெல்லாம் பெருமாள் இருக்காரோ அங்கே முருகர் இருப்பார், எங்கெல்லாம் முருகர் இருக்காரோ அங்கே பெருமாள் இருப்பார். இது கலியுகம் மட்டும் இல்லாமல் பல யுகங்களாகவே, திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம், எல்லா யுகங்களையுமே இந்த மாதிரி இந்த வழிபாடு இருந்துக்கிட்டு அதை பாருங்கள். திருப்பதி மலை தெரியுது பாருங்கள். ஸ்ட்ரெயிட் திருப்பதிக்கு அப்படியே நேர் எதிரில் இந்த கோவில் எப்படி உருவாச்சு, இங்கே முருகர் எப்படி வந்தார், அது எல்லாமே விரைவில் ஒரு பெரிய நேர்காணலில் சொல்கிறேன். இந்த முருகரோட பேர் ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதுக்கு முந்தின காலத்தில் பால தண்டாயுத பாணியாருச்சின்னு சொல்கிறாங்க. அற்புதமான கோவில். விரைவில் இது இப்போ இன்றைக்கி நான் வந்திருக்கிறது எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் திருப்பதிக்கு யாரெல்லாம் வரீங்களோ கண்டிப்பாக இந்த முருகரை பார்த்துட்டு போகிற அளவுக்கு இந்த முருகர் அற்புதம் செய்வாருன்னு சொல்லி உத்தரவு வந்ததுனால தான் இந்த காணொலியை பதிவு பண்ணுறேன். இன்னும் விரிவாக பேசுவோம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.